கமலஹாசனுக்கு எதிராக ரச்சிதா வெளியிட்ட பதிவு. ஏன் இந்த குழப்பம்? ஓபனாக சொன்ன வார்த்தை. நடிகை ரச்சிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கு அட்வைஸ் செய்கிறவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அது கடந்த சனிக்கிழமை கமலஹாசன் ரச்சிதா மற்றும் தினேஷ் விஷயத்தில் பேசியிருப்பதற்காக இப்படி ஒரு பதிவு கொடுத்திருக்கிறாரா, அல்லது விசித்ரா தன்னுடைய பர்சனல் வாழ்க்கை குறித்து பிக் பாஸ் வீட்டிற்குள் பேசியதற்காக இப்படி ஒரு பதிவா என்ற குழப்பத்தில் ரசிகர்கள் இருக்கின்றனர். ஆனால் அதில் ரச்சிதா என்னுடைய வாழ்க்கைக்குள் யாரும் வர வேண்டாம், எனக்கு அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெரியும் என்று குறிப்பிட்டு இருப்பதால் இது கமலஹாசனை குறித்ததுதானா என்றும் பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். சின்னத்திரை தம்பதிகளான தினேஷ் மற்றும் ரச்சிதா இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருக்கும் நிலையில் பிக் பாஸ் வீட்டுக்குள் பல முறை நான் ரச்சிதாவோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் தினேஷ். அதோடு இந்த சீசனில் டைட்டில் ஜெயிச்சதும் ரச்சிதாவிடம் கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவேன் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆரம்பத்திலிருந்து தினேஷ் மீது கோபம் தனக்கு குறையவில்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அடிக்கடி ரச்சிதா சமூக வலைதள பக்கங்களில் பதிவுகளும் கேப்ஷன்களும் கொடுத்து தினேஷின் ரசிகர்களை வெறுப்பேற்றிக் கொண்டிருக்கிறார். தினேஷ் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ரச்சிதாவின் ரசிகர்களும் கூட இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று பலர் அட்வைஸ் செய்து வருகின்றனர். அதற்கு ரச்சிதா அட்வைஸ் செய்வது எல்லாம் எளிதுதான், ஆனா அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும், அதனால யாரும் எனக்கு அட்வைஸ் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். இப்படியான நிலையில் தான் கடந்த வாரத்தில் தினேஷோடு பிக் பாஸ் வீட்டில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் விசித்ராவிற்கு தன்னுடைய ஆதரவு என்று கூறி விசித்ரா தான் இந்த சீசன் டைட்டில் ஜெயிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ரச்சிதா. அதைத் தொடர்ந்து சில நாட்களிலே தனக்கு ரச்சிதா ஆதரவு தருவது விசித்ராவுக்கு மன ரீதியாக தெரிந்து விட்டதோ என்னவோ. கேமரா முன்பு தினேஷ் முகத்தை பார்த்தாலே பிடிக்கல, அவர் கூட என்னால 3 மாசமா ஒரு வீட்டுக்குள்ள வாழ முடியல, எப்படிதான் இவரோட ஒரு பொண்ணு வாழ முடியும், நீ திரும்பி வந்துராத என்று கேமரா முன் ரச்சிதாவிற்கு அட்வைஸ் செய்யும் விதமாக பேசியிருந்தார். அது குறித்து சனிக்கிழமை எபிசோடில் கமலஹாசன் அடுத்தவர்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுவது சரியில்லை, வெளியே பல லட்சம் பேர் பார்க்கும் நிகழ்ச்சியில் கேமரா முன்பு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நீங்க நாட்டாமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நறுக்கென்று சுட்டு வைத்தது போல பேசியிருந்தார். ஆனால் என்னதான் கமல் பேசியிருந்தாலும் அவர் போன பிறகு வழக்கம் போல விசித்ரா நான் சொன்னது தப்பே இல்லை என்று கூறியிருந்தார். தினேஷ் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவர் ஒரு நல்ல அண்ணனா இருக்கலாம், நல்ல தம்பியா இருக்கலாம், நல்ல மகனா கூட இருக்கலாம், ஆனா நல்ல புருஷனா இருக்க முடியாது என்று பேசியிருந்தார். அது அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று ரச்சிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆமா உண்மை எப்பவுமே கசக்கும், அதுக்காக அது உண்மை இல்லை என்று ஆயிடாது, எல்லாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஆனால் யாராலும் என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பார்த்துக்க தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல நான் செய்து கொண்டிருப்பது போர், அந்த போரை நான் தனியாக போராடி கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் ரச்சிதா இந்த பதிவில் கமலுக்கு அட்வைஸ் செய்திருக்கிறாரா என்று பல கேள்விகள் எழுப்பி வருகின்றன. அதோடு விசித்ரா வெளியே வந்த பிறகு இது குறித்து அவர் என்ன விளக்கம் கொடுக்க போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். எனக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்காங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களை ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு அதோட பெயின் தாங்க முடியாம தான் தனியா வந்திருக்காங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். தினேஷ் இப்படி இருக்காரு இப்படி எல்லாம் சொல்றாருன்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றது ரொம்பவே முட்டாள்தனமான விஷயம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அடுத்தவங்க தலையிடவே கூடாதுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.